விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நேரடி நெல் விதைப்பு மூலம் கருப்பு கவுனி நெல்லை விதைச்சிட்டுங்க. நெல் விதைச்சு 7 நாள் ஆகுது. இப்போ நம்ம அதுக்கு சூடோமோனாஸ் குடுக்கணுங்க. இந்த சூடோமோனாஸ் எங்கே கிடைக்கும் பார்த்தோம்னா, வேளாண் அலுவலகத்தில நமக்கு மானியத்தில 1 கிலோ ரூ. 100 என்ற ரூபாயில நமக்கு கிடைக்குங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில இந்த சூடோமோனாஸ பாக்கெட்ட ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கொட்டணுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, தண்ணி ஊத்தி என்ன செய்யணும்னா, நல்லா கரைக்கணுங்க. அது தண்ணியில மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கட்டி கட்டியா இருக்கும். கட்டி கட்டியா இருந்தா ஒரே இடத்துல போய் நிலத்துல படிஞ்சிருங்க. அதனால நம்ம கூழ் கரைக்கிற மாரி நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கரைக்கணுங்க. இது கரைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, தண்ணி நம்ம விடுற வாய்க்கால வச்சு அத விடணுங்க. சரி, இந்த சூடோமோனாஸ் எதுக்கு நம்ம இப்போ 7ஆம் நாளுக்கு குடுக்குறோம்னா, இந்த நெல்ல குறிப்பா குலநோய் தாக்குங்க. அந்த தாக்குதல இத தடுக்கும். அது மட்டும் இல்லாம பூஞ்சை நோய், வைரஸ் நோய் எல்லாமே கட்டுப்படுத்தும் ஒரு அருமருந்து தாங்க இந்த சூடோமோனாஸ். அதுக்கு அடுத்தது இந்த செடி வளரணும். அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து குடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா, இந்த ஈயம் கரைசல் பயன்படுத்த போறோம். இந்த ஈயம் கரைசலும், இந்த சூடோமோனாஸையும் 2யும் கலந்து நம்ம வாய்க்கால் நீருடன் கலந்து நம்ம நெல் பயிர்களுக்கு நம்ம குடுக்க போறோங்க. இப்போ நம்ம ஈயம் கரைசலை எடுத்துட்டு, நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருக்க அந்த சூடோமோனாஸோட திரவத்தும் கூட நம்ம கலக்க போறோங்க. 1 ஏக்கருக்கு 1 கிலோ சூடோமோனாஸ் இருந்தா போதுங்க. 1 லிட்டரு ஈயம் கரைசல் இருந்தா போதுங்க. 2ம் மிக்ஸ் பண்ணி நம்ம குடுக்கலாம். ஆனா சூடோமோனாஸ் பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை நம்ம நெல் பயிர்களுக்கு குடுக்கணுங்க கட்டாயம். இப்போ 2ம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டியூப் வழியா நம்ம தண்ணீரில நம்ம கலந்து விடுறோங்க. இது எல்லா செடிகளுக்கும் போயிடுங்க. இதன் மூலம் நம்ம நல்ல விளைச்சல நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பூஞ்சை நோய், வைரஸ் நோய் போன்ற நோய்களையும் தடுத்து நெல் பயிர் நல்லா வளமாவறதுக்கு இந்த ஈயம் கரைசல் மற்றும் சூடோமோனாஸ் நமக்கு உதவி புரியுதுங்க. இந்த பதிவை மற்ற விவசாயிகளுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.